இன்றைக்கி ரவையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிடலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரவையை இந்த கடாயில் சேர்த்து வறுத்துடலாம். லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். ரவை சூடேறினா போதும், கலர் மாற வேண்டாம். 100 கிராம் ரவைக்கு 300 ml பால் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். எல்லா பாலையும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ எல்லா பாலையும் இதில் சேர்த்துடலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வெந்து வர வரைக்கும் பொறுமையாக இதை கலந்து விடுங்க. ரவையும் பாலும் நல்லா வெந்து வரணும். இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரே ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். கடாயில் ஒட்டாமல் நல்லா அது ஒரு பதம் வரணும், வெந்து வரணும். அது வரை கலந்து விடுங்க. இப்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். முந்திரி கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கடாயில் ஒட்டாமல் இப்படி சுழண்டு வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்துக்கலாம். இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டுடலாம். இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரான ரவா அல்வா எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.